Assalamualaikum and hi everyone. என் பையனோட பர்த்டே மினி விளாக் பார்க்கலாமா? மார்ச் 18th பர்த்டே. ஸோ ஒன் டே பிஃபோராகவே என் பையனுக்கு ஹேர் கட் பண்ண கிளம்பிட்டோம். க்ரீன் ட்ரெண்ட்ஸ்க்கு தான் வந்திருந்தோம். எப்போதுமே எங்களுக்கு இங்கே தான் செட் ஆகிடுச்சு. ஸோ வெளியில் எங்கேயாச்சும் போகணுன்னா இவர் பண்ணுற ரகலைக்கு கட் பண்ண மாட்டுறாங்க, பயப்படுறாங்க. ஸோ இங்கே வந்து அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ இவர் உள்ளே வந்தோடனே இவரோட ரியாக்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே ஒருத்தவங்களுக்கு கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து இவருக்கு கட் பண்ணுற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபைனலாக ஹேர் கட் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் லுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அவங்கள குளிக்க வச்சுட்டு தூங்க வச்சாச்சு. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்க்க முடியும். ஸோ பர்த்டே கேக்கை வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் மாதிரி. ஸோ பேஸை வந்து அன்றைக்கிங்க ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம பர்த்டே அன்றைக்கி மறுநாள் வந்து டெக்கரேஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். பேஸை வந்து ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் எல்லாமே பர்த்டே அன்றைக்கி எடுத்தது. ஸோ எங்கள் ஆனிவர்சரிக்கு கேக் பண்ணினேன், அது ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி பண்ணினேன். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராகவே வந்துடுச்சு. பட் ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிக்கிற வரைக்குமே ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்துச்சு. ஸோ இது தான் கேக்குடைய ஃபைனல் அவுட்புட். எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ்லாம் போட்டு செஞ்சேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே வந்துருந்துச்சு. நான் ரொம்ப ஹாப்பி. அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே இஃப்தாருக்கும் டைம் ஆகிடுச்சு. நோம்பும் நல்லபடியாக திறந்துட்டு கேக் கட்டிங்கும் பண்ணியாச்சு. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களே பர்த்டே சாங் வந்து பாடிக்கிறாங்க. அவங்க பாடுறது இல்லாமல் எல்லாரையும் பாடுங்க பாடுங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேக் கட்டிங் பண்ணாங்க இந்த இயரு. இது எல்லாமே ஒரு ஸ்வீட்டான மெமரிஸ் தான். அவங்க வளர்ந்தப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாகவும் எமோஷ்னலாகவும் இருக்கும். ஸோ கேக் கட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அதோடய கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அப்படியே தராவியாக டைம் ஆகிட்டதுனால நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ பர்த்டே அன்னைக்கு எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்கி ஃபைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.